ஹாய், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் MongoDB அப்படிங்கிற NoSQL டேட்டாபேஸை டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதாவது டாக்கர் வெப்சைட்லேருந்து எப்படி இமேஜை புல் பண்ணி டாக்கர் கண்டெய்னராக க்ரியேட் பண்ணி அதை வந்து MongoDB காம்பஸ்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்புறம் MongoDB காம்பஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒரு நோட்பேட் ++ஓ இல்லை VS கோட் இந்த மாதிரி ஒரு ஐடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். டாக்கர் compose.yml இந்த ஃபைலில் தான் இந்த MongoDB வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஃபைலில் தான் கொடுக்க போகிறோம். இந்த ஃபைலை ரன் பண்ணும்போது என்ன ஆகும், டாக்கர் வெப்சைட்டில் இருந்து இமேஜை புல் பண்ணி நமக்கு வந்து MongoDB கண்டெய்னராக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வெர்ஷன் 3ங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ டாக்கர் கம்போஸ் ஃபைல் எழுதுகிறோம்ல, அந்த ஃபைல் எழுதுறதுக்குன்னு ஒரு வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1ன்னு போட்டோம்னா ரொம்ப பேசிக் வெர்ஷன், அதில் வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம எழுதுகிற நிறையா கான்ஃபிகரேஷன் சப்போர்ட் ஆகாது. ஸோ 2, 3. ஸோ 3 வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட கோடில். சர்வீசஸ் MongoDB ஸோ என்ன இமேஜை வந்து டாக்கர் வெப்சைட்லேருந்து டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். மாங்கோ லேட்டஸ்ட் கண்டெய்னர் நேம். ஸோ நம்மளோட MongoDB கண்டெய்னருக்கு என்ன நேம் வைக்கணுமோ அந்த விருப்பப்பட்ட நேமை நம்ம கொடுத்துக்கலாம். ஃபாலோட் பை போர்ட். நம்ம சிஸ்டமோட போர்ட்டுக்கும் MongoDBயோட போர்ட்டையும் மேப் பண்ணுறோம். சிஸ்டமில் இருக்க 27017 போர்ட்டும் MongoDBயில் இருக்க, அதாவது மாங்கோ கண்டெய்னரில் இருக்க 27017 போர்ட்டையும் மேப் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை வால்யூம்ஸ். ஸோ MongoDBயில் இருக்கிற ஃபோல்டர்ஸை நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் இருக்கிற இந்த டாக்கர் கம்போஸ் ஃபைல் எந்த ஃபோல்டரில் உட்காந்துருக்கோ அந்த ஃபோல்டருக்குள்ளே மேப் பண்ணுறோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே மேப் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டாக்கர் கம்போஸ் ஃபைலை வந்து அப் பண்ணுறோம். டாக்கர் கம்போஸ் ஸ்பேஸ் அப் ஸ்பேஸ் -d. ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணோன்னே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறதா இருந்தால், அதாவது இந்த மாங்கோ லேட்டஸ்ட்ங்கிற இமேஜை ஃபஸ்ட் டைம் புல் பண்ணுறதா இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். புல்லாகி எல்லா டேட்டாவும் புல்லாகி இமேஜ் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுக்கு. நம்ம சிஸ்டமில் ஆல்ரெடி இந்த இமேஜ் இருக்கிறதுனால டக்குன்னு கிரியேட் ஆயிரும். ஸோ கண்டெய்னர் கிரியேட் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம், மாங்கோ டாக்கருங்கிற கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை எப்படி வந்து MongoDB காம்பஸ் அப்படிங்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் மூலிமா அந்த MongoDB கண்டெய்னரை கனெக்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ பை டிஃபால்ட் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அட்வான்ஸ்டில் ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டை இப்போ எம்டியாக விட்டுருங்க. ஏன்னா நம்மளோட கான்ஃபிகரேஷனில் இங்கே எங்கேயுமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ எம்டியாக விட்டுட்டு கனெக்ட் இல்லை சேவ் அண்ட் கனெக்ட் கொடுத்துருங்க. இந்த டேட்டாபேஸ் கனெக்ட் ஆயிரும், அதாவது MongoDB கனெக்ட் ஆயிரும் கண்டெய்னர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், கலெக்ஷன் கிரியேட் பண்ணலாம், என்ன ப்ராசஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே MongoDB கண்டெய்னருக்கு உண்டான டாக்கர் கம்போஸ் ஃபைலில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி ஆட் பண்ணி அந்த டேட்டாபேஸை செக்யூர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.